திரைப்படம் சென்சார் போர்ட்டுக்கு செல்வதற்கு முன் இந்திய அமைச்சர்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தில் உள்ள ADGPயை இந்த திரைப்படத்தை பார்த்து அவர்களின் ஒப்புதல் மற்றும் பாராட்டுகளை தெரிவித்ததாக உதகையில் அமரன் திரைப்பட இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி பேட்டி. நடிகர் கமல்ஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த தீபாவளி அன்று வெளியான அமரன் திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இத்திரைப்படம் உதகையில் உள்ள ஸ்ரீ கணபதி திரையரங்கில் திரையிடப்பட்டுள்ளது. குடும்பத்துடன் அமரன் திரைப்படத்தை காண ஏராளமான பொதுமக்கள் வருகை புரிகின்றனர். இந்த நிலையில் இந்த படத்தை இயக்கிய இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி உதகை கணபதி திரையரங்குக்கு வருகை புரிந்தார். அவருக்கு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவேற்பளித்தனர். பின் அவரை ஊர்வலமாக திரையரங்கு மேடைக்கு அழைத்து சென்றனர். மேடையில் அவருக்கு படுகர் இன பாரம்பரிய உடை அணிவிக்கப்பட்டு பின் உரையாற்றிய அவர் திரைப்படத்தை பற்றியும் திரைப்படத்தில் இயக்கத்தை பற்றியும் பொதுமக்களிடம் பேசினார். அரேஞ்ச் பண்ணிருக்கிற ஒரு ஸ்கிரீனிங் பார்க்கறதுக்காக வந்தேன். அமரன் படத்தோட ஸ்கிரீனிங். அவங்க நிறைய பேர் இங்கே வந்து நிறையா அன்பு பரிமாறிக்கிட்டாங்க. அண்ட் இன்னொன்று, படம் வந்து எல்லா இடங்கள்லையும் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது. அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் சொல்ல வர்ற உணர்வை புரிஞ்சுக்க முடியுது ஆடியன்ஸுக்கு. அண்ட் இந்த படம் மூலமாக ஆடியன்ஸ் வந்து எனக்கும் சரி, ஐ திங்க் சினிமாவில் இருக்கிற எல்லா கிரியேட்டர்ஸுக்கும், நடிகர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸுக்கும் சினிமா எடுக்கிறவங்களுக்கும் நடுவில் பாலம் அந்த படம் மட்டுமே, அதுவே போதுமானது, அந்த கண்டென்ட் போதுமானதுங்கிறத வந்து மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து தனியாக ஒரு கட்டவே சாங் இல்லை, ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து ஆடுற பாடல்கள் எதுவும் இல்லை, தனியாக இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா பிரான்ச் ஸ்டோரிஸ், காமெடி ட்ராக்ஸ் அப்படிலாம் எதுவும் வச்சுக்கிட்டு பண்ணலை. இது முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் வெறும் சீன்ஸ், எழுத்து, திரைக்கதை, நடிப்பு, இசை அப்படின்னு கிராஃப்டை மட்டுமே நம்பி ஒரு ரியல் மார்டையர், அதாவது ஒரு இராணுவ வீரரோட வாழ்க்கை வரலாறு செல்லுலாய்டில் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறோங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு அதை மட்டுமே மூலதனமாக எடுத்து பண்ண ஒரு படம் இது. ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்து இப்போ என்னை வந்து ஏதோ ஒரு நீலகிரி மாவட்டத்தின் கலாச்சார ரீதியாக கௌரவிக்கிற அப்படிங்கிற லெவல் வரைக்கும் அது வந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. நீலகிரி மாவட்டம் அப்படிங்கிறது வந்து நிறைய மரபுகள் சார்ந்தது. நிறைய மக்கள் இங்கே வந்து அந்த சிறப்பு வாய்ந்த அந்த பழமை, சிறப்பான சில கல்ச்சுரல் ரிச்சுவல்ஸ், அந்த தன்னோட வேர்களை மறக்காமல் இருக்கிற ஒரு பூமி இது நீலகிரி மாவட்டம். ஒவ்வொரு முறையும் எனக்கு இங்கே வரும்பொழுது ஒரு மன நிறைவு, மன சாந்தியும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து மன நிறைவு, மன சாந்தி, மன மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி, இப்படி பல உணர்வுகள் எனக்கு கிடைச்சிருக்கு. இது எனக்கு பொருத்தமாக இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. பட் எந்தவித சலனமும் இல்லாமல், எந்தவித எந்தவித தயக்கமும் இல்லாமல் இந்த அன்பை இன்னைக்கு ஏற்றுக்கிட்டு இந்த இடத்துல நிற்க முடியுது. தேங்க்யூ ஆல். இந்த மக்களுக்கு தான் நன்றி. அண்ட் இந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் நல சங்கத்தோட ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நன்றி. சீனிவாசன் சார் முக்கியமாக இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பெயர் தெரியாத, முகம் தெரியாத எத்தனையோ இராணுவ வீரர்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்க மாதிரி இந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் நல சங்கத்தின் உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் தொடர்ந்து கடமைப்பட்டவர்களாக இருப்போம். நன்றி, வணக்கங்கள் நீலகிரி மாவட்ட மக்களுக்கு. தேங்க்யூ. இப்போ ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த படம் இந்த மாதிரி எடுத்திருக்கோம். அடுத்தடுத்த படம் நல்ல நல்ல முயற்சிகளா எல்லா படமும் சிறப்பு வாய்ந்ததான் அமையணுங்கிறது தான். எனக்கு ஒரே மாதிரி கதை திருப்பி வருமானா அது எனக்கு தெரியல. வரலாம். அந்த நேரம் மனநிலை எப்படி இருக்கு, அந்த நேரம் என்ன கதை தோணுது, அப்படிதான் நம்ம பண்ண முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம காந்தி வந்து ஒரு டாபிக், இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் திணிக்கப்பட்டு இருக்கு, எக்ஸ்ட்ராவா பேசப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே நிறைய சமூக வலைதளங்கள்ல வந்து கருத்துக்கள் வந்து தொடர்ந்து பகிரப்பட்டு வருது. அதுல பாத்தீங்கன்னாக்கா நேத்து முன்னாடி கூட பாத்தீங்கன்னாக்கா முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர், அதே RR40 அதுல வேலை 44 அவர் வந்து 40 அதுல வேலை செஞ்சவர் வந்துட்டு ஒர்க் பண்ணவர் வந்து இந்த படத்துல நிறைய தவறுகள் இருக்கு, இது வந்து திரைப்படம், அதாவது நம்மளுக்கு தெரியுது இது வந்து திரைப்படம் அப்படிங்கும் போது அது திரைப்படம் சார்ந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஆனா அவங்களுக்கு அது புரியுறது இல்லை.
அதுக்கு நீங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை, நீங்கள் சொன்னவருடைய பேட்டியை நான் பார்க்கல. பட் இது வந்து முழுக்க முழுக்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மற்றும் ஏடிஜிபிஐ, அதாவது நீங்கள் இன்டர்நெட்டில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் கூகுள் பண்ணுங்க. அவங்க யார், என்ன, எப்படிப்பட்டவங்க இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை பார்த்து அப்ரூவல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதை சென்சாருக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட சென்சார் வந்து ஐ திங்க் அக்டோபர் கடைசி வாரத்தில் தான் நடந்தது. பட் அக்டோபர் 1ஆம் தேதி இதை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஏடிஜிபிஐ இந்த படத்தை பார்த்து அவங்களோட ஒப்புதல், கிளியரன்ஸ், அவங்களுடைய பாராட்டு உட்பட எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அதுதான் ராணுவத்துடைய ஒரு இந்த மாதிரி படங்கள், ராணுவ சம்மந்தப்பட்ட படங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க பார்த்து அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லி அவங்களோட கிளியரன்ஸ் இல்லாமல் நம்ம ரிலீஸ் பண்ணவே முடியாது. அதற்கான சர்டிஃபிகேட் எங்ககிட்ட இருக்கு. அதனால யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேட்டி கொடுக்குறாங்கன்றதுக்காக ஒரு பேட்டிக்கும் நம்ம விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கஷ்டமாயிடும். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிந்த சில தகவல்களை வச்சு சரியான தகவல்களா அப்படிங்கிறத அவங்க ஒரு தடவை சரி பார்த்துக்கிட்டு பேசணும். கிரைன் ஒன்று இருக்கு, மோட்டோன்னு ஒன்று இருக்கு, மெட்ராஸ் ரெஜிமெண்ட் நம்ம பக்கத்துல தான் இருக்கு, வீர மദ്രാசி அடி கொல்லுன்னு சொல்லுவாங்க. துர்கா மாதா கி ஜேன்னு இருக்கு, ஓல் பஜ்ரங் பாலி கி ஜேங்கிறது ராஜ்புட் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த 44 RR பெட்டாலியனுடைய வார் கிரை. அதை நான் வேறையா மாற்றி எடுக்க முடியாது, அது எடுத்தாதான் தவறாயிடும். ஸோ நான் எப்படின்னாங்க, நான் வந்து என்னுடைய அரசியல் பார்வை, எனக்கு இருக்கிற சொந்த ஒப்பீனியன்ஸை எடுக்கிற படம் இல்லை இது. எனக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை என் கேரக்டர்ஸ் மூலமா நான் திணிக்க கூடாதுங்கிறதுல ஒரு டைரக்டரா ரொம்ப தெளிவா இருக்கேன்.